ஒரு லீடராக அவரை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வியப்பாக இருக்குது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலும் இவ்வளோ தூரம் சாதிச்சுட்டு வந்திருக்கிறாருன்றது உள்ளபடி எனக்கு வியப்பாக இருக்குது. இயற்கையின் விதி என்ன தெரியுமா? மக்கள் தொகுதி எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தோனை சிக்கன இன்று சீர்வரும். அதுதான் இயற்கை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாடும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மிக பெரும் குறையோடு பிரச்சனையோடு இனி என்ன செய்ய போகிறோம் என்று நின்ற நேரத்தில் இந்த மண்ணும் இந்த மக்களும் இந்த கட்சியும் இந்த இயக்கமும் தனக்கான தலைவனை தானே தேடிக்கொள்ளுகிறார்கள். அங்கே தலைவர்கள் மூழ்த்து விடுகிறார்கள். அப்படி இயற்கையால் இந்த அமைப்பிற்கு கொடுக்கப்பட்ட தலைவர் எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். வணக்கம் திரு கல்யாண். வணக்கம். இன்று உங்கள் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாள். நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பேசலாம். உள்ளபடியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுபோலவே நீங்கள் எந்த கோணத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றாலும் அவர் ஒரு சினிமா பிரபலம் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி தலைவரின் வீட்டில் பிறந்தவர் கிடையாது. அவர் சொல்வது போலவே ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து வளர்ந்தார். கல்யாண் 2017 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த போது என்னென்ன சிக்கல்களை அவர் சந்தித்தார் என்பது தெரியும். இப்போ சமீபத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தப்போ கூட அவர் சொன்னார், இவர் என்ன பிரச்சனை சந்திச்சிருக்கிறாரு, நான் முதலமைச்சர் ஆனதுலேருந்து பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கார். உங்களுக்கு நீங்களும் ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், நாம் தமிழர் அமைப்பிலும் இருந்திருக்கிறீர்கள். அன்றாடம் ஒரு அமைப்பில் இருந்தாலே எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும்னு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு பெரிய இயக்கத்தில் ஒரு கடைகோடி தொண்டனாக இருந்து இன்றைக்கி பொதுச் செயலாளராகி இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளித்து ஒரு கூட்டணியிலே அமைச்சு இழுத்துட்டு இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது எளிதான காரியம் அல்ல. நீதிமன்றத்தில் மட்டும் எத்தனை வழக்குகள் கல்யாணம் யோசிச்சு பாருங்கள். அழிக்கணுன்னே ட்ரை பண்ணாங்க. அதுவும் இந்த அழிக்கணும்னு முயற்சி செய்தது எல்லாமே உங்கள் கூட இருந்தவங்க பாதி பேர் இல்லைங்களா? இது ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் நான் கேட்குறேன்னா, ஒரு லீடராக அவரை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வியப்பாக இருக்குது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலும் இவ்வளோ தூரம் சாதிச்சுட்டு வந்திருக்கிறாருன்றது உள்ளபடி எனக்கு வியப்பாக இருக்கிறது. இல்லை, இது அவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல எங்கள் பொதுச் செயலாளருக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் அதனுடைய சிறப்பான எதிர்காலத்திற்காகவும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் நீண்ட நெடும் ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அமர்ந்திருக்கிறார் என்பது ஜனநாயகத்தினுடைய மாபெரும் வெற்றி என்று நான் சொல்லுவேன். ஜனநாயகம் எப்படிப்பட்ட சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்று இந்த ஜனநாயகத்தை கோட்பாடாக உருவாக்கியவர்கள் விரும்பினார்களோ அந்த சாதனையை அதிமுக மூலம் அது நிறைவேற்றி இருக்கிறது. எனவே ஜனநாயகத்தின் அரணாக அதிமுக இருந்திருக்கிறது என்பதை நான் முதலிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் பொதுச் செயலாளர் அந்த இடத்திற்கு ஏன் வந்தார்? இப்பொழுது சட்டமன்றத்திலே நடந்த கூட்டத்தொடரில் கூட ஸ்டாலின் அவர்கள் மிக கேவலமாகவெல்லாம் சில விஷயங்களை பேசியிருந்தார். ஆனால் நான் ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன், பாரதி ஏன் பாரதியானான் என்று பாரதிதாசனிடம் கேட்டார்கள். பாரதி மறைந்த பிறகு கேட்டார்கள். பாரதிதாசன் சொன்னார், பாரதியை பற்றி கண்டபடி விமர்சனம் செய்து கொண்டிருந்த போது பாரதிதாசன் சொன்னான், மக்கள் தொகுதி எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தோனை சிக்கன ஈன்று சீர்பரல் இயற்கையாம். பாரதிதாசன் கடவுள் மறுப்பாளர், உங்களுக்கு நன்றாக தெரியும். இயற்கையின் விதி என்ன தெரியுமா? மக்கள் தொகுதி எக்குறையாலே மிக்க துன்பம் மேவுகின்றதோ அக்குறை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தோனை சிக்கன ஈன்று சீர்வரும். அதுதான் இயற்கை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாடும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மிக பெரும் குறையோடு பிரச்சனையோடு இனி என்ன செய்ய போகிறோம் என்று நின்ற நேரத்தில் இந்த மண்ணும் இந்த மக்களும் இந்த கட்சியும் இந்த இயக்கமும் தனக்கான தலைவனை தானே தேடிக்கொள்ளுகிறார்கள். அங்கே தலைவர்கள் மூழ்த்து விடுகிறார்கள். அப்படி இயற்கையால் இந்த அமைப்பிற்கு கொடுக்கப்பட்ட தலைவர் எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். இதில் நீங்கள் அவரோடு தனிப்பட்ட முறையிலே பேசுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறவர்களில் நானும் ஒருவன். நானும் ஏதாவது போனால் பேசக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம், அடையாளம் தெரிஞ்சு பேசுகிற இடத்துல இருக்கிறோம். அதுலேயே அவர் குறித்து நான் வியந்து பார்க்குற செய்திகள் உண்டு. நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இது நான் சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போகிறேன், சரிங்களா? அது இதில் அரசியலில் எதுவும் இல்லை, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் பேசுகிறது.
உண்மையாகவே சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக அடிப்படையான குணம் என்று நான் நினைப்பேன். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அரசு யூனிவர்சிட்டியினுடைய உறுப்பு கல்லூரிகள், யூனிவர்சிட்டி உறுப்பு காலேஜுகளாக இருந்த ஒரு 41 கல்லூரிகள், அதில் வந்து ஒரு 2 கல்லூரிகளை மட்டும் அரசு கல்லூரிகளாக மாற்றி விடலாம். அதில் 18,000 ரூபா ஃபீஸ் இருக்குது, குழந்தைக்கு கட்டி படிக்க முடியாது. நம்ம அதை வந்து அரசு கல்லூரியாக மாற்றிட்டோம்னா 1000 ரூபா ஃபீஸில் படிச்சிருவான். இப்போ எங்கள் மாவட்டங்களுக்கு அது பயன்படும் சொல்லி மரியாதைக்குரிய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த நான் அன்பழகன் அவர்கள் போய் கேட்டிருக்கிறார். கேட்டபோது இவர் எங்கள் புரட்சி தமிழர் அன்றைய முதலமைச்சர் அவர் கேட்டிருக்கிறார், மொத்தம் எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது? 41 கல்லூரிகள் இருக்குது, 41ஐயும் அரசு கல்லூரியாக்குங்கள். அப்பொழுது எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அது செய்யலாம், ஆனால் நாம் நிறைய தொகை கொடுக்க வேண்டி வந்துவிடும் பல்கலைக்கழகத்திற்கு, அது அரசிற்கு சிக்கல். அதை அரசு பணத்திலிருந்து எடுத்து கட்டலாம், படிக்கிற பையனோட தலையில சுமத்தாதீங்க. நான் இந்த தலைவனைத்தான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் சாதாரண இதுக்கு தானே ஓட்டு போடுறான். ஆமாம், நீங்கள் ஓட்டு போடுறவ யாருமே பெரிய கார்பரேட் கிடையாது, சாதாரண மக்கள். அவங்க ஏன் ஓட்டு போடுறாங்க? நாளைக்கு என் புள்ள படிக்கிறதுக்கு 1000 ரூபா ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு போயிடலாம்ங்கிற நிலையை ஒரு தலைவன் உருவாக்குவான் என்று சொன்னால் அந்த குழந்தை தன் குடும்பத்தையே மாற்றிடும்ல, குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறையே மாற்றிடும்ல. அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இந்த தலைவனைத்தான் இந்த மக்கள் விரும்புகிறார்கள், இவரைத்தான் தலைவராக நாங்கள் ஏற்றிருக்கிறோம், பார்க்கிறோம். இது இவருக்கு வந்து இயல்பாக இருக்கிற குணம்னு நான் சொல்கிறேன். இது மற்ற சமயங்களில் நாங்கள் பேசுகிற போதும் இது வெளிப்படுவதுண்டு. ஒரு மருத்துவமனை குறித்து பிரச்சனை வருகிற போது அவர் பேசுகிற தோனி, இப்போ அரசு மருத்துவமனைகளில் அந்த முன்னாடி போட்டு படுக்க வச்சு பாவமாக வந்து படுத்துட்டு இருக்கிறாங்கப்பா, ஏதாவது தங்கருக்கு ஒரு இடத்த ஒன்று கட்டணும்னு தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்து அதை வந்து நிறுத்தி போட்டானேப்பா. இந்த அவரோட இயல்பான பேச்சு, இயல்பாகவே அதை சொல்லுவார், இப்படி வந்து நிறுத்தி போட்டானேப்பா, வேற ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா பரவாயில்ல, இதையாப்பா நிறுத்துறாங்க, இது நல்ல திட்டம் இல்லைப்பா. இந்த வார்த்தைகள் யாரிடம் இருந்து? சரியான தலைவன், உண்மையிலேயே மக்களை நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிற தலைவனினுடைய மனதிலே இருந்துதான் இந்த சிந்தனைகள் வர முடியும். அதுதான் அவரிடமிருந்து வருகிறது. இதை நாங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் ரொம்ப நேரம் யோசிச்ச விஷயம் இது. அவரை ஒரு நாள் சந்திச்சுட்டு போன பிறகு நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்த விஷயம், அதை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதியை திமுக ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு கொடுக்குறாங்க தேர்தல் வாக்குறுதியில், அதை நிறைவேற்றலை. அதை நிறைவேற்றலைன்னு அந்த அந்த செக்டார் சேர்ந்த மக்கள் வந்து எங்கள் பொதுச் செயலாளரை சந்தித்து ஒரு மனுவெல்லாம் கொடுக்க வர்றாங்க. அப்போ இங்கே இவருக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் வந்தால் செஞ்சிருவோன்னு சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா அது ஆதரவு அதிகமாயிரும். இவர் உறுதியாக சொல்லுகிறார், நாம் வந்தாலும் செய்ய முடியாதப்பா, அது எப்படி நான் சொல்கிறது? இது சத்தியமாக நடந்த நிகழ்வு. நாம் வந்தாலும் பண்ண முடியாதப்பா, அது எப்படி நான் சொல்றது? அவனை கொடுத்த வாக்கு நிக்கணும். இன்னைக்கு தேர்தலுக்காக போய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லிட்டேன்னா, நாளைக்கு நான் தான்ப்பா வரப்போறேன். அந்த மக்கள் நான் வந்தா நான் பண்ணுவேன் நம்பியில் இருப்பாங்க. அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அங்கே போய் நான் வரணும், அது வேண்டாம், செய்யாத. இது நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு அரசியல் தலைவருக்கே இது அரசியல் தலைவர் என்றால் நீங்க வந்து முதல் கையெழுத்துல நீக்குவேங்கணும், பிரதமரை நீக்கிட்டு உள்துறை அமைச்சரை மாத்திடுவேன், நான் வந்தேன்னா முதல் பார்த்து உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை என்ன வேணா சொல்லணும் இல்லைங்களா? அப்படித்தானே திமுக இன்னைக்கு ஒரு இலக்கணம் வகுத்திருக்கான். இந்த இலக்கணத்திற்கு முற்ற முழுவதுமாக மாறுபட்டு நிற்கக்கூடியவர், பொய்யான வாக்குறுதியை மக்களுக்கு கொடுக்காதவர் மட்டுமல்ல, கொடுக்க கூடாது என்று மற்ற தலைவர்களுக்கும் அறிவுறுத்துகிற இடத்திலே இருக்கிற தலைவர். எனவே நான் பார்க்கிறேன், உண்மையிலேயே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து நீங்கள் சொன்னதை போல ஒரு இவ்வளவு ஒரு இயக்கத்திலே கிளை செயலாளராக தொடங்கி பணியை தொடங்கி உழைத்து இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இவரை விமர்சிக்கிற அளவிற்கெல்லாம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த தலைவர்கள் இல்லை. எனவே அவர்கள் அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து பேச வேண்டும். இன்றைக்கு பிறந்தநாள் அன்றைக்கு அதையெல்லாம் அவர்களை விமர்சிக்கிற நாளாக இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டாம். எனவே தான் நான் சொல்லுகிறேன், ஒரு நல்ல சரியான தலைவனை இந்த இயக்கமும் தமிழ்நாடும் பெற்றிருக்கிறது. இவரை வந்து நான் இன்னும் சொல்கிறேங்க, அவர் கடந்த காலங்களில் இருந்த முதலமைச்சர்கள் யாரை விடவும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை விடவும் அதிகமான கோப்புகளில் கையெழுத்திட்டவர் அவர் தான். அவர் இருந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில். அதே மாதிரி இந்த ஒரு அடிப்படை மனிதனுடைய அடிப்படை ஆதாரம் விவசாய நிலம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் விவசாயம் பார்த்த நிலம் தஞ்சை டெல்டா மண்டலம். வெள்ளக்காரன் வந்தபோதே அது டெல்டான்னு தான் சொன்னான். அவ்வளவு காவிரி பாசனத்தில் அவ்வளவு விவசாய நிலம் அது. அந்த நிலத்தை கொண்டு போய் சுடுகாடாக்கிறதுக்கு கையெழுத்து போட்டு வந்தார் இந்த ஸ்டாலின். மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கு வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி தான், பாரதிய ஜனதாவின் அரசு தான். பாரதிய ஜனதா அரசும் மத்திய அரசும் வந்து அதை வந்து மீத்தேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. காங்கிரஸும் மீத்தேன் எடுக்கணும்னு சொன்னான். திமுகவும் கையெழுத்தே போட்டு வந்தான். பிறகு வந்து இங்கே நாடகம் பண்ணாங்க, அது வழக்கம் போல், அது எப்பவும் போல். ஒரே ஒரு நபராக நின்றார். அதை எப்படி மீட்பது? நீங்கள் காமராஜர் அவர்களை சொல்லுகிற போது தான், கர்ம வீரரை சொல்லுகிற போது தான் சொல்லுவார்கள், ஒரு அணை கட்ட வேண்டும் என்று பொறியாளர்களை அனுப்பினார் மலை மீது.
அவர்கள் பார்த்துட்டு வந்து திரும்பி வந்து, சார் அது மலை மேலே வருது, கட்ட முடியாது. மலை மேலே கட்ட முடியாதுன்னு எனக்கே தெரியுமாப்பா, அதை சொல்கிறக்க உன்னைய அனுப்புனேன். எப்படி கட்டுறதுன்னு போய் பாட்டுவா. நீ இன்ஜினியர் அதுக்காக நீ படிச்சுக்கல. சொல்லு. பட்ட முடியாதுன்னு எனக்கே தெரியுமே, அப்போ நீ போய் பார்த்துட்டு வா என்று சொல்லி அது கட்டினார் என்று சொல்லுவார்கள். அவர் ஒரு பெரிய தமிழ்நாட்டை ஆண்ட மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர். நான் சொல்லுகிறேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உருவானதும் அதே வரலாறு தான். அங்கே விவசாயிகள் வந்து நிலம் பாதிப்பு வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. சார் மத்திய அரசு ஒத்துக்கல, சார் அவங்க ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்கலன்னு எனக்கே தெரியுமே, சட்டப்படி என்ன வழின்னு சொல்லு, என்ன செய்யணும். 3-4 யோசனைகள், அதில் அவர் தேர்ந்தெடுத்த யோசனை தான் இதுதான் வழி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று மாற்றுகிறேன். அதற்குள் எந்த ப்ராஜெக்டும் வரக்கூடாது. அது என்ன மீத்தேன் நாளைக்கு இன்னொன்று கொண்டு வருவேன், எதுவுமே வரக்கூடாது. அது வேளாண் பகுதி, அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். நான் சொல்லுகிறேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது உலகத்திலேயே முதலிடம் தஞ்சை தான். நான் ஒரு யாரையும் வந்து இழிவுபடுத்துகிற நோக்கத்துக்காக கேட்கல, ஒரு உளவியல் ரீதியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். திரு கருணாநிதி அவர்கள் சில விஷயங்களை, ஏழை மக்களோட சிரமங்களை எல்லாம் உணர்ந்து இப்போ சில திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும் போதே ஒரு பெரிய அரசியல் தலைவரோட மகனாக பிறக்கிறார். இங்கே என்னதான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதா இருந்தாலும் கரும்பு காட்டுக்குள்ளே நுழைறீங்கன்றதுக்காக அந்த கரும்பு காட்டுக்குள்ளே கான்கிரீட்டை கொட்டி கேன்வாஸ் ஷூ போட்டு நடக்கக்கூடாது தானே சார்? அது அவ்வளோதான் வந்து நீங்கள் ஸ்டாலினிடம் வந்து அவ்வளோதான் எதிர்பார்க்கவே முடியுங்கிற. நான் இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கூட சில சமயங்களிலே கருணாநிதி அவர்களை கொஞ்சம் வியந்து பேசுகிறீர்கள், அது உங்களுக்கு நீங்கள் இயல்பாகவே பேசுகிறீர்கள், அவரோடு இவரை ஒப்பிடுகிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வனவாசம் படிச்சிருப்பீங்க. ஒரு கொய்யாக்காய் விற்று கொண்டு வருகிற அம்மா, அவங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கிடையாது, கிடையாது. எனக்கு பசிக்குது, என்கிட்ட காசு இல்லை. என்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக அந்த அம்மாவுக்கு தெரியாமல் அந்த அம்மா தலைமையில வச்சுக்கிற கூடையிலேருந்து கொய்யாக்காய் திருடலாம்னு ஒரு சிந்தனை ஒருவருக்கு வருகிறது என்று சொன்னால், அதை நீங்கள் எப்படி வேணால் நியாயப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு வந்து திருடாமையாக இருப்பான், என்ன வேணால் நீங்கள் சொல்லி நியாயப்படுத்தலாம். ஆனால் நான் அறம் சார்ந்து பேசுகிறேன். தன் பசிக்காக நீ ஈன்றாள் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை நான் வள்ளுவேன். சரிங்களா? உன்னோட பசி இல்லை, உங்கள் அம்மா உன்னை பெத்த அம்மா கண்ணு முன்னாடி பசியில் துடிச்சிட்டு கிடந்தாலும் கூட சான்றோர் தவறு என்று சொல்லுவதை செய்து விடாதேடான்னு சொன்னான். அதுதான் தமிழன் காட்டிய அறநெறி. ஆனால் கருணாநிதி வந்து கொய்யாக்கா திருடினாருன்னு கண்ணதாசன் எழுதியிருக்கார். அதே இடத்துல இருந்த கண்ணதாசன் திருடலை, கண்ணதாசன் பசியில் தான் இருந்தார். அதனால தான் கண்ணதாசன் செத்த பிறகு இத்தனை ஆண்டு வாழ்ந்தே இருக்கார். இன்னும் 1000 வருஷம் வாழ்வார். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அவர் கவிதைகளால் மட்டுமல்ல, அந்த மனிதனே வாழ்வான், அந்த மனிதன் அப்படி ஒரு. ஆனால் கருணாநிதி அவர்களுடைய சிந்தனை முழுக்க இதுதான் நிறைந்து கிடந்தது. அவர் ஏழை மக்களுக்காக சில வேலைகளை செய்தார் என்று நீங்கள் சொன்னாலும், அதை எந்த வேலையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எடுத்து பார்த்தோம்னா அதற்குள்ளே இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதுக்குள்ளே இவங்களுக்கு சுயநலம் கொடுக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் இலவச டிவி தர்றேன்பாங்க, மக்கள் பூரா என்ன ஒரு தலைவன்மா, கேபிள் கனெக்ஷன் இவன் வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருப்பான் பணத்தை முழுக்க. இது இவங்களுடைய குடும்ப இயல்பு. எனவே கருணாநிதி அவர்களே, அவரை ஒரு மறைந்த தலைவரை நான் கொச்சைப்படுத்துவோம், தவறாக பேசுவோம். ஆனால் அவருடைய குணம் என்பது இப்படித்தான் இருந்தது. அவருடைய குணத்திலே இருந்து பிறந்தவர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இவருக்கு இப்படி செல்வந்த வீட்டில் வளர்ந்ததுனால இவருக்கு ஏழைகளோட கஷ்டம் தெரியலையா? இவருக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, என்னப்பா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கும், அதை தங்குறதுக்காக ஒன்றும் பண்ணால் இதை போய் நிறுத்திட்டானப்பா. இவருக்கு அந்த எளிய மனிதர்களோட கஷ்டம் எதுவுமே தெரியாதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் எங்கள் பொதுச்செயலாளரை இவர் கொடுத்து ஸ்டாலின் சட்டமன்றத்திலே பேசுகிறது என்ன சொல்கிறாரு, அவங்க போய் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார். அவர் முதலமைச்சர் ஆன பிறகு, அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆன பிறகு அப்படி ஒரு நிலையை கட்சிக்குள்ளே வைத்திருக்கிறாரா? இல்லை. இன்னைக்கு போய் எங்கள் பொதுச்செயலாளர் காலை தொட்டால் எனக்கு காரியமாகும் எவனாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? சாதாரணமாக வணங்குறாங்க, அது பெரிய பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த நிலை இன்னைக்கு இருக்கா? திருமதி சசிகலா அவர்கள் இருந்தபோது இப்படி நடந்ததுன்னு நீ சொல்கிற இல்லை, அந்த நிலையை தான் வந்து மாற்றிட்டார்ல. ஆனால் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போதும் சரி, அண்ணா இருக்கிறவர்களும் சரி, பெரியார் காலம் சரி, நீங்கள் எல்லாம் வந்து காலை தொட்டு வணங்குவது வந்து இழிவானதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு உங்கள் கட்சியின் எம்எல்ஏ உங்கள் மனைவியின் காலில் விட வச்சுட்டீங்கல்ல. அமைச்சரை எம்எல்ஏவை உங்கள் மனைவியின் காலில் விட வச்சுட்டீங்கல்ல. தவறுன்னு தெரிஞ்சதை சரி பண்ணார் ஒரு தலைவன். சரியாக இருந்ததை கெடுத்து குடிச்சுவராக்கியிருக்க நீ. இதில் எங்கிருந்து வருது உனக்கு? நீங்கள் எப்படி பேசலாம் சுயமரியாதை குறித்து? நான் சொல்லுகிறேன், அதுதான் எங்கள் பொதுச்செயலாளர் நான் வியந்து பார்க்கிறேன். அவர் எதெல்லாம் தவறு என்று நினைத்தாரோ அந்த தவறுகளை எல்லாம் தன்னுடைய காலத்திலே சரி செய்திருக்கிறார். அதுதான் அந்த தலைவர்களினுடைய வளர்ப்பு. புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் வளர்ந்தவர் என்று அவர் சொல்லுவது சும்மா சாதாரணமாக சொல்லலை. உண்மையிலேயே அவர்களுக்கு எதை காண விரும்பினார்களோ அதை அவர் சாதித்து காட்ட விரும்புகிறார். அதை நோக்கி அவர் நடைபோடுகிறார். எனவே நான் சொல்லுகிறேன், நான் ஒரு சரியான தேர்வை செய்து ஒரு சரியான தலைவனை ஏற்றுக்கொண்டு நிற்கிறவன் என்கிற முறையிலே நான் சொல்லுகிறேன். நாம் தனிப்பட்ட முறையில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த தலைவன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறுகிற போது இந்த மக்களினுடைய நல்வாழ்வு பேணப்படும்.
இங்கே வந்து சும்மா வந்து மக்களுக்கு இடையில பிரச்சனைகளை தூண்டி விட்டு கொண்டு அதிலே அரசியல் லாபம் அடைந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மத்தியில் எந்தவித தயவுதாட்சணியும் இல்லாமல் குற்றவாளிகளை குற்றவாளிகளாக பார்ப்பார், சமூக போராளிகளை சமூக போராளிகளாக பார்ப்பார். நான் திரு சவுக் சங்கர் அவர்களையும் எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். சவுக்கு சங்கர் அவர் அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விமர்சித்தவர் இன்னொருவர் இல்லை. ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து முடக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் நினைக்கவில்லை. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் நினைக்கவில்லை. நீங்க வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுவோம், அதுதான் ஜனநாயகம். அவருக்கு அந்த ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. நான் தலைவராக இருக்கிறவருக்கு எனக்கு இந்த உரிமையும் கடமையும் இருக்கிறது. நான் இதை செய்கிறேன் என்று செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்களை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. எனவே மீண்டும் ஒரு முறை 2026 அநேகமாக அடுத்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய பிறந்த நாளாக கொண்டாடுவோம். அநேகமாக அன்றைக்கு அவர் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அவருக்கு நேரம் இருக்காது, மக்கள் பணியில் இருப்பார். அது மக்களுக்கான ஒரு நாளாக கொண்டாடப்படும். எனவே அந்த நாளை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் பாடுபடுகிறோம். நல்ல தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற நிறைவோடு இருக்கிறோம். நன்றி திரு கல்யாண். மிக்க நன்றி.